துறையிலிருந்து கலைத்துறைக்கு கடினமான உழைப்புடன் பெரிய வலிமையுடன் தொடர்ச்சியான முயற்சியுடன் தயாரிப்பாளராக தன்னம்பிக்கையோடு வந்திருக்கும் குற்றம் தவிர் படத்தின் தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஐயா கங்கைமாறன் அவர்களே, ஐயா சரவணன் அவர்களே, ஐயா புகழேந்தி அவர்களே, இந்த விழா நாயகன் ஸ்ரீகாந்த் அவர்களே, படத்தின் நாயகன் ரிஷி ரித்திக் அவர்களே, படத்தின் நாயகி ஆராதியா அவர்களே மற்றும் சென்றாயன் அவர்களே, ஜார்ஜ் சார் அவர்களே, மீசை ராஜேந்திரன் அவர்களே, காமராஜன் அவர்களே, டைரக்டர் கஜேந்திரன் அவர்களே, வினோதினி மேடம் வினோதினி அவர்களே, டைரக்டர் பேரரசு அவர்களே, ஐயா பேரு அரவிந்த் ராஜ் அவர்களே மற்றும் கு கார்த்திக் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, அனைவருக்கும் நன்றி. மற்றும் இங்க ஊடக நண்பர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது என்னன்னா, நம்ம என்ன படம் எடுத்தாலும் இந்த ஊடக நண்பர்கள் வெளியெடுத்துன்னு போய் சொன்னாதான் இந்த படம் வந்து வெற்றி அடையும். நாங்க என்ன டான்ஸ் ஆடினாலும் கூத்தாடிச்சாலும் நம்ம ஐயா மியூசிக் போட்டாலும் இதை வெளியே எடுத்து போறவங்க நீங்க தான். நான் பெரிய பெரிய பாருங்க, ஒரு குழந்தை ஐயா எல்லாம் கூப்பிட்டுருக்கேன், அவர் இங்க பேசுவாரு. ஆனா ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது நீங்க தான். தயவு செய்து நம்ம படத்தையும் வந்து தெரியப்படுத்தீங்கன்னா ஜனங்க வந்து படத்தை பார்த்தா, தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்தா நாங்க நெக்ஸ்ட் இன்னொரு படமும் எடுக்கலாம். எங்களால ஒரு 2000 பேர் உழைப்பாங்க. அதனால உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அக்கறையான படைப்புகளும் ஆழமான கதை களத்துடன் சமூக குற்றங்களை தங்கள் படங்கள் மூலம் சொல்லிக் கொடுக்கும் இயக்குனர் கஜேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். படத்தோட டீம் 2 நிமிஷம் தான் பேசணும்னு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் சார் சொல்லிட்டார் ப்ரொடியூசர் சார். அதனால மேடையில் இருக்கணும் பெரிய லீஜெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குற்றம் தவி ஸ்ரீ சாய் சேந்தவி கிரியேஷன்லேருந்து இந்த படத்தோடைய டீசரு சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. மியூசிக் டைரக்டர் இன்னும் நான் யாரை பற்றி சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாம் தெரிஞ்சது தான். சாய் சேந்தவி அந்த பாப்பா மூர்த்தியை மட்டும் சொல்கிறேன் நான். ஆக்சுவலி லக்கி கேர் ஷீஸ் சின்ன பாப்பா, ஆக்டிங்கெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்ச உடனே நம்ம சொல்கிறதோட அதிகமாக நல்லா நடித்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது சென்னையில் எல்லாமே ஆர்டிஸ்ட்டுங்க, ஹீரோ சார் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், சரவணன் சார், ஆல் ஆர்டிஸ்ட் சென்னையில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இந்த படத்தில் நடித்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா ஆக்சுவலி எனக்கு நான் கன்னட டைரக்டர் பெங்களூர்லேருந்து வந்துருக்குது. ஒரு தமிழ் படம் பண்ணணுன்னு வந்து இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றிகரமாக இங்கே இந்த மேடையில் வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர் இல்லாத என்ன ஒன்றுமே நடக்காதுன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் கதை சொல்லுங்க டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாத்துக்குமே மெயின் முக்கிய காரணம் நம்ம ப்ரொடியூசர் சார் பாண்டுரங்கன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்து முன்னேறணும்னா ப்ரொடியூசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஆனால் இதில் என்ன இருந்தாலும் எந்த குறையும் வைக்காமல் நம்ம சொன்னதுக்கெல்லாம் எஸ் ரைட் ரைட் ரைட்டுன்னு எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தை இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். விடாமுயற்சி, கடின உழைப்பு என்று அந்த பாதையில் பயணித்து மாபெரும் வெற்றிக்காக படங்கள் பலவற்றோடு காத்திருக்கும் கதை நாயகன் முதல் முறையாக பக்கா டான்ஸு மாஸ் ஆக்ஷன் என்று நடித்திருக்கும் ரிஷி அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைத்து பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்து பெரியவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீம்,
ஏன்னா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களாம் வந்து வாழ்த்துனது ரொம்ப நன்றி வச்சுக்கிறேன். அப்புறம் எங்களோட டீம் ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து கதை சொல்லும்போது, நான் ஆக்சுவலாக வில்லன் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேரக்டர் வந்து ஹீரோ பண்ணணும்னு சொல்லும்போது கதை கேட்டேன். மாசாக இருந்துச்சு. அப்போது நான் நம்பவே இல்லை. ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வரல. அப்புறம் பெங்களூர்லேருந்து எப்படி வருவாங்கன்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் நம்பாமல் இருந்தேன். கரெக்டாக பாண்டு சார் வந்தாப்புல. வந்த அன்றைக்கே ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதை நம்பவே முடியல. ப்ரொடியூசர் பாண்டு சாருக்கு நன்றி. இயக்குனர் சார் கஜேஷ் சார் நன்றி. அப்புறம் என்னோட கோ ஆர்டிஸ்ட் ராஜ்யா மேம், ஜார்ஜ் பிரதர், வினோதனி மேம், தீனாண்ணா, சரவணா சித்தப்பு சார். பருத்தி வீரனில் வந்து சார் உங்களை பருத்தி வீரனில் பார்த்தேன். இப்போ உங்க கூட நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் காமராஜனா, சென்ட்ராயண்ணா, ராஜேந்திரன் சார், வேறு எதாவது விட்டேனா. அப்புறம் கேமராமேன் பாஸ்கர் சார், எடிட்டர் ரஞ்சித் சார், கதை நாயகன், மியூசிக் தலைவர் ஸ்ரீகாந்த் சார். ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே உங்களோட ஒர்க் பண்ணது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஓவியம் உயிர் பெற்ற சிற்பம் போல இவர் வந்து போகும் காட்சிகள் அவ்வளவு அழகானது. பெரிய கனவோடு கோடம்பாக்கம் சுவரெல்லாம் இவர் முகம். கதை நாயகி ஆராத்யா அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய வணக்கம். முதல்ல என்னை ரொம்ப அழகாக வரவேற்ற மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். இங்கே இருக்க பெரியவங்க எல்லாரும் இங்கே வந்து எங்களை ப்ளஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கே இல்லை. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து எங்களை இன்னும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போகிறவங்க நீங்கள் தான். உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல என் பேரண்ட்ஸ், நான் இங்கே நிற்கிறேன், அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். என் அப்பா அம்மா அந்த கடைசி ரோலில் இருந்து பார்க்குறாங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன், லைக் ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் ப்ரைமில். அந்த டைரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மேடை அது இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. மந்த்ரா சார், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப பெரிய வணக்கம். அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இங்கே ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை. பாண்டுரங்கன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். டைரக்டர் சார், ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு 12 படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு கிடச்சதில்லை. பாண்டுரங்கன் சார் கிட்ட எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்க மேடம், இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்கே வந்து அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டைரக்டர் சார் தான் காரணம். அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார், ஆக்சுவலாக என்னோட ரோஸ் சாருக்கு வந்து நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க. ரோஸ் சார், நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார், சார் ரொம்ப நன்றி. அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், பிடிச்சிருக்கா? என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் நன்றி. என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் அது என்னோட ஃபஸ்ட்டு. மாஸ்டர் இல்லாமல் நான் இல்லை. ஸோ மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ 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 ஸோ மச். நீங்க ஆடினது பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க, ஸ்ரீகாந்த் தேவா சார் ஆடினது பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க. இந்த விழா பிரம்மாண்டமாக ஆகிறதுக்கு காரணம் என் பிரதர் பழனி பிரகாஷ். அதனால தான் பெரிய பெரிய ஐயாவெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கே கஷ்டம். அவரெல்லாம் வர வச்சிருந்து வந்து பழனி பிரகாஷ், அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 90களில் செவத்த பொண்ணு, மாமியார் வீடு என்று இருந்தவர் 2007 ஊரு உறவெல்லாம் ஒலித்த குரல் சித்தப்பு பல படங்களை அவருக்கு அள்ளி தந்தது.
வில்லனாக வெளுக்கும் நடிகர் சரவணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது நம்ம பாண்டண்ணன். அவரை பற்றி சொல்லணுன்னா, மேடையில் எல்லாரையும் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் அவர் ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு. இதையே பெங்களூரில் ரொம்ப அழகாக செஞ்சார். பெங்களூர் தெரியாத லாங்குவேஜ், இங்கே வந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணதுலேருந்து, சாப்பிட வச்சதுலேருந்து, ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுலேருந்து அவர் அவ்வளோ அன்பாக அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. அவருக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜானர் படமாக இருக்கும். நல்ல படமாக வந்திருக்கு. பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. எல்லாருக்கும் தெரியாது, இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, பாண்டனை வந்து அந்த படத்தோட பாட்டும் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை எழுதுனது கூட அவர் தான். அவர் கதை சொல்லும் போதே நடுவில் பாட்டுன்னு சொல்லுவார். ப்ரொடியூசர் வந்து பாட்டு சொல்லுவார். என்ன இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதுறீங்கன்னா, ஆமாம் நான் தான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ சாரி பிரதர். அவர் வந்து என்கிட்ட சொல்லும் போது எல்லா பாட்டும் பாடி காமிச்சார். அது மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இதில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன். ரிஷிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக உழைச்சிருக்கு. கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அந்த வெற்றியை தரணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி அடையணும். அடுத்ததாக நாம் அழைக்கிறோம். 1000 சொந்தங்கள் இருந்தாலும் அண்ணன்கள் வாழும் உலகில் அழகானது அண்ணன் தம்பி உறவு, வெறும் வார்த்தை இல்லை. இவர்கள் தரும் இசையை அனுபவிக்காதவர்கள் யாரும் இல்லை. பக்திக்கு அந்த கங்கை, பாட்டுக்கு இந்த கங்கை, இசை மேடையில் இந்த வேளையில் ராகவேந்திரனின் அந்த தம்பி கங்கை அமரன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த மேடை பலதரப்பட்ட பிரபலங்களை இங்கே அமர வைத்து அழகு பார்க்கிறது. குரு கேமராமேன் அவர்களை அழைக்கிறோம். கேமராமேன் வெளியூர் படப்பிடிப்பு இருக்கிறதுனால அவரோட உதவியாளர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பட தயாரிப்பாளர் அவர்கள் இப்போது மரியாதை செய்வார். சரி வாங்க போலாம். அரசியல் இந்த 2 ரோல இருக்கிறவங்களும் பேசி முடிக்கிறோம்னா நம்ம நாளைக்கு தான் வீட்டுக்கு போவோம். அதனால படத்தோட டீம்லேருந்து ஒரு 5 பேரும், சிறப்பு விருந்தினர்கள் ஒரு 5 பேரும் 2 நிமிஷம் பேசினா நம்ம எல்லாரும் சீக்கிரம் நிகழ்ச்சி முடிச்சு நல்லபடியாக வீட்டுக்கு போவோம். ஒரு சமூகத்தின் பிரச்சனையை குற்றம் தவிர் படம் மூலமா அழகா சொல்லியிருக்காங்க. படத்தோட படக்குழுவினரை மற்றும் சிறப்பு விருந்தினரை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். சாய் சைந்தவி ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் திரு கங்கை அமரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
ஓடிய வீடியோ எடுக்கணும். இந்த வீடியோ எடுக்கணும். ஒட்டி போட அந்த பிளாஸ்டிக் சேர் அங்கதான் போகணும். ஸ்ரீகாந்த் ஐயா சார், ஞாயிற்றுக்கிழமை மாலு 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 மாமா பேரு டான் எல்லாரும் உற்சாகப்படுத்திருக்கீங்க. ஜெயிக்கிறோம். வாழ்த்த வந்திருக்கும் திரு கங்கை அமரன் சார் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பில் சிறிய மரியாதை. போட்டோ ரொம்ப முக்கியமான போட்டோ. விழாவின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களுக்கு அடுத்து நாம் அழைக்கிறோம் ஜெய் பிரகாஷ் குருஜி அவர்கள், நாம் சோழர் பிரசிடென்ட் அவர்கள். பிரகாஷ் பழனி அவர்கள், அனுபவா பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், film producer also. இயக்குனரும் நடிகருமான திரு ஆர் சுந்தரராஜன் அவர்கள், திரு அரவிந்தராஜ் அவர்கள் இயக்குனர் அவர்கள், திரு பவித்ரன் அவர்கள் இயக்குனர் அவர்கள், இயக்குனர் பேரரசு அவர்கள். தயாரிப்பாளர் பெங்களூர் அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்டைல ஒரு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இயக்குனர் ராஜகுமாரன் சார் அவர்கள், பேரரசு சாருக்கு கரெக்டா பொருத்தமா இருக்கோ? சித்தப்பூ சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இருக்காங்க. படத்தின் கதை நாயகன் ரிஷி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
கதை நாயகி ஆராத்யா, நடிகை வினோதினி அவர்கள், டைரக்டர் கஜேந்திரா, இயக்குனர் கஜேந்திரா அவர்கள், ஜார்ஜ் விஜய் அவர்கள், சென்றாயன், மீசை ராஜேந்திரன் அவர்கள், விப்ரா தமிழ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விப்ரா தமிழ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காமராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் கு கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குழந்தை நட்சத்திரம் சாய் சைந்தவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டான்ஸ் மாஸ்டர் விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடம் வணக்கம் மேடம். பயங்கரமாக இருக்காங்க. என்ன பேசுகிறேன், நான் பிஆர்ஓ விஜய் பேசுகிறேன் மேடம். நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஆடியோ லான்ச் இருக்கீங்க பிரசத்தில் ஐஏஎஸ் பண்ணணும். மெசேஜ் நார்மல் மெசேஜ் அனுப்பியிருக்கேன் மேடம். நார்மல் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஆமாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். டெக்ஸ்ட் ஆமாம் டெக்ஸ்ட்
வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஜான் சார் அசிஸ்டன்ட் தனியாக படம் பண்ணுறேன். ஆமாம் மேடம். நாளைக்கு வந்து பசாத்தில் உடனே அனுப்பிடுறேன். ஓகே மேம். தேங்க்ஸ் சாய் பாரதி, டான்ஸ் மாஸ்டர் சாய் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட டீம் வேற யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துருக்கல. டேனி அப்படியே சைலண்டா உள்ள உட்காந்துருக்கீங்க. நீ கெஸ்டா படத்துல நடிச்சிருக்கீங்களா? எப்படியா இருந்தாலும் வாங்க, மேடைக்கு வாங்க. சாய் கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஃபைட் மாஸ்டர் ஜாகுவார் சன்னப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வந்தாவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, வீடு கஷ்டமாக இருக்குது. அவாய்ட் பண்ணுவார். படத்தில் நடிச்ச முரளி அவர்கள் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்வார்கள். சரி, முடிச்சுக்கலாமா? லாஸ்ட்டில் போட்டுருங்க வீடியோ. ஸ்ரீகாந்த் தேவா சார் மேனேஜர் பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். PRO சக்தி சரவணன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். சவுண்ட் ராஜேஷ் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் சுசித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாம் சோழர் செக்ரட்டரி. இன்னைக்கு 10 பவர் வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டெய்லியும் காலை ஒன்று மழை PRO சக்தி சரவணன் விட்டுட்டீங்களா? முரளி அவர்கள் வாங்க. ஆனதா ஆச்சு. சக்தி சரவணுக்கு ஒரு புல்லா போட சொல்றாங்களே. தொப்பி எடுத்து கொடுங்கப்பா சக்தி சரவணன். ப்ரொடக்ஷன் சார்பில் சுரேஷ் விக்கி இவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
காஸ்டியூம் டிசைனர் நவீன் குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம். உங்கள் ஸ்டூல் தான் தண்ணி எடுத்து ஜாயின் அடிச்சு திரு புகழேந்தி சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். போஸ்டர் டிசைன் நவீன் குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்கல. குற்றம் தவிர டீம் சார்பாக தயாரிப்பாளர் அவர்களுக்கு திரு முரளி அவர்கள் மரியாதை செய்வார். சரி, எப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம்? பேரரசு சார்லாம் நாளைக்கு தான் வீட்டுக்கு போற நினைக்கிறேன். ரொம்ப தூரத்துக்கு வர்றாரு. நீங்களே இன்னைக்கு தங்கணும்.